ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக செபிக்கிறேன். நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய மட்டற்ற இரக்கத்தினாலும் இந்த ஒரு ஆண்டை நிறைவு செய்யும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆம், இன்று 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதியில் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் வல்லமையாய் என்னை கரம் பிடித்து வழிநடத்தினாரே, அவர் என்னை இம்மட்டுமாய் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் வருஷத்தை நன்மையால் முடிசூட பண்ணுகிற கர்த்தர். என்னுடைய தகுதிக்கேற்று நான் நல்லவன் என்று அறிந்து என்னை முடிசூட்டுகவில்லை. அவருடைய அநாதி இரக்கத்தினாலும் சிநேகத்தினாலும் காருண்யத்தினாலும் என்னை முடிசூட்டி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த 2025ஆம் ஆண்டை பின்னோக்கி பார்ப்போம். நான் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கிறேன். நான் எவ்விதமாய் இந்த நாட்களை செலவிட்டேன், எவ்விதமாய் இந்த நாட்களை நான் கடத்தினேன். என் ஆண்டவர் இந்த ஓராண்டிலே என் மூலமாக மகிமைப்பட்டாரா, அவகீர்த்தி அடைந்தாரா? என் ஆண்டவருடைய பணியிலே நான் நிர்விசாரமாக இருந்தேனா, அதிக ஜாக்கிரதையுள்ளவனாக நான் இருந்தேனா? என் ஆண்டவருக்குரிய கனத்தை மகிமையை நான் கொண்டு வரக்கூடியவனாக இருந்தேனா, கனவீனத்தை கொண்டு வந்தேனா? பிறருக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாகிவிட்டேனா? ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டினுடைய பின்பகுதி, கடந்து வந்த பகுதியை சற்று நீ யோசித்துப்பார். அந்த காலங்களை நோக்கிப்பார். எத்தனையாய் நீ ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாய், எத்தனையாய் ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்றாய் என்பதை உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரோடு நீ அமர்ந்திருந்த இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கிற வேளையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நிதானித்து வைத்து ஆராய்ந்து ஆண்டவரோடு நீ சரிபுருந்து. நீ ஆண்டவருக்கு கனமானவனாக இருந்தாயா, கனவீனத்தை கொண்டு வரக்கூடிய பாத்திரமாக இருந்தாயா? தீமோத்தேயு 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இந்த 2 வசனங்களை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அங்கே காணப்படுகின்ற 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே கனத்திற்குரிய பாத்திரம் இருக்கிறது, கனவீனத்திற்கான பாத்திரமும் இருக்கிறது. சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமாய் இருக்கிறீர்கள் என்பதாக அங்கே படப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த 2025ஆம் ஆண்டில் நான் என் ஆண்டவருக்கு கனமான பாத்திரமாக இருந்தேனா, கனவீனத்தை கொண்டு வரக்கூடிய பாத்திரமாக இருந்தேனா? என் ஆண்டவர் என்னை என்ன நோக்கத்திற்காக வைத்தாரோ, இந்த ஒரு வருஷத்தை எனக்கு கூட்டி கொடுத்து என்னை பலப்படுத்தினாரே, எதற்காக? நான் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாக என்னை அவருடைய கையின் கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தாரே. நீ நான் செய்த காரியங்கள் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கனவீனமான பாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சாபத்தீடான பாத்திரமாக இருக்கிறது. சாபத்தீடான பாத்திரமாக இருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் இங்கே ஜனங்கள் யுத்தத்திற்காக செல்லுகிறார்கள். யோசுவா கட்டளை கொடுக்கிறான். அந்த இடத்திலிருந்து எந்த ஒரு பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு வரக்கூடாது என்பதாக கட்டளை கொடுக்கிறான். கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தும் அறிந்திருந்தும் எடுத்து ஒளித்து வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் விளைவு என்ன? அநேகர் கொல்லப்பட்டார்கள். பெரிய நகரத்தை ஜெயித்து வந்தவர்கள் சிறிய பட்டணத்தை, ஆயி பட்டணத்தை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் சாபத்தீடானவர்களாய் காணப்பட்டார்கள். ஆம் தேவ பிள்ளையே, அறிந்திருந்தும் இது செய்வது பாவம் என்று அறிந்திருந்தும் அந்த தங்க பாலத்தை எடுத்தார்கள். அவர்கள் அதை பார்த்தார்கள், ரசித்தார்கள், எடுத்து ஒளித்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத, நீ இதை தொடாதே, இதை செய்யாதே என்று சொல்லுகின்ற காரியங்களை நான் விரும்பி அவைகளிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்றால் துணிகரமான அது அக்கிரமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அறிந்திருந்தும் எடுத்து ஒழித்து வைத்தார்கள். விளைவு அங்கே நாசம் ஏற்பட்டது, அழிவு ஏற்பட்டது, அநேகர் மாண்டு போவதற்கு காரணமாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று இவ்விதமான சாபத்தீடான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதோ யோசித்துப்பார். இந்த ஆண்டிலே இந்த சாபத்தீடான காரியங்களை நான் ஒழித்து வைத்திருக்கிறேனோ? என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசம பாகம், என்னுடைய பொருத்தனை, இவைகளெல்லாம் ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. இங்கே அவர்கள் எடுத்ததை என்ன செய்திருக்க வேண்டும்? தங்க பாலங்களை எடுத்தவர்கள் அதை தேவனுடைய ஆலயத்திற்கு என்று சேர்த்து வைத்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் தங்களுக்காக ஒழித்து வைத்துக் கொண்டார்கள். சாபத்தீடான காரியத்திலே ஈடுபட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, தசம பாகம், காணிக்கை இவையெல்லாம் தேவனுக்குரியது, தேவனுக்கு பரிசுத்தமானவைகள். அவைகளை இன்று நான் ஒழித்து வைத்திருக்கிறேனோ? நான் கொடுக்கிற காணிக்கையில என் ஆண்டவர் அந்த பெரிய கோபுரங்களை கட்டப்போகிறார். நான் கொடுக்கிற காணிக்கை இல்லை என்றால் ஆண்டவருடைய பணி நடக்காதா? யாரோ ஒருவர் பார்த்து கொள்வார்கள் என்ற ஒரு மிதமிஞ்சிய எண்ணத்தோடு, நிர்விசாரமான பதில்களோடு நாம் இருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருக்குரியது யாதொன்றுமே நிலை இருக்கக்கூடாது. அது காணிக்கையாக இருக்கலாம், என்னுடைய ஜீவியமாக இருக்கலாம். என் ஆண்டவருக்கு பிரியமானதை எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நான் ஒழித்து மறைத்து வைப்பேன் என்றால் அது சாபத்தீடு. என் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் என்னால் மறைத்து வைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இவையெல்லாம் பரிசுத்தமானவை. அதைத்தான் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 28 மற்றும் 30வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சாபத்தீடானவை அறிக்கை செய்யப்பட்டு அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுகிறது. சாபத்தீடானவைகள் அறிக்கை செய்யப்படுகிறது. ஆம், நான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஒழித்து வைத்தவன் அறிக்கை செய்கிறான். அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. அதன் பின்பாகவே அவர்கள் ஆயி பட்டணத்தின் மேலே விடுதலை பெறுகிறார்கள், வெற்றியை பெறுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆம், இன்று தேவனுக்குரியதை நீ ஒழித்து வைத்திருக்கிறாயோ? தேவனுக்கு சொந்தமானதை உனக்கென்று நீ வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாயோ? ஜாக்கிரதை. இந்த ஆண்டிலே ஆண்டவரே, உமக்குரிய கனத்தை நான் கொடுக்கவில்லை, உமக்குரிய மகிமையை நான் செலுத்தவில்லை, உமக்குரியதை ஒழித்து வைத்தேன். என் தசம பாகத்தை ஆலயத்திற்கு நான் செலுத்தவில்லை, என்னுடைய காணிக்கைகளை செலுத்தவில்லை, நான் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை, எனக்கென்று வைத்துக் கொண்டேன். இவ்வளவு கொடுக்கவா என்று யோசித்தேன், வைத்துக் கொண்டேன். தேவனோடு விளையாடாதே, தேவனுக்கு எதிரான காரியங்களிலே ஈடுபடாதே, தேவனுக்குரியதை உனக்கு சொந்தமாக்காதே. அனனியா சப்பீரால் ஆண்டவருக்கு நலமானதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். விற்றார்கள், தங்களுடைய ஆஸ்திகளை விற்று காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மனதிலே ஒரு சிறிய ஒரு தேக்கம். நாம் சாப்பிடுவதற்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு கொடுப்போமே, வேறு எந்த தவறு அவள் செய்யவில்லை. ஆனால் விளைவு என்ன? இருவருமே மாண்டு போகிறார்கள். தேவனுக்காக கொடுக்கிற நீ தேவனுடைய பராமரிப்பை நீ சந்தேகப்படுகிறாயோ? தேவன் உன்னை நடுத்தருவிலே விட்டு விடுவார் என்று சொல்லி நீ சஞ்சலப்பட்டு நீ கலங்கி போய் இருக்கிறாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு கொடுத்து கடனாளிகளானவர்கள் யாரும் இல்லை, தேவனுக்கு கொடுத்து தெருவீதியிலே நின்றவர்கள் யாரும் இல்லை. நீ நேர்ந்து கொண்ட பொருத்தனைகள் உன்னால் செலுத்த முடியாவிட்டால் நீ நேர்ந்து கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்குரிய எந்த ஒரு காரியமும் என்னிடத்தில் இருக்கும் என்றால், என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை நான் மூடி மறைத்து வைப்பேன் என்றால் அது சாபத்தீடானது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, திரும்பு, உன்னை நான் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். திரும்பி வா, நான் உன்னை சீர்படுத்துவேன்.
சாபத்தை ஆசீர்வாதமாக்குபவர் நம்முடைய ஆண்டவர். நெகேமியா 13:2 அதைத்தான் பார்க்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க போகிற நீ ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக இருந்தாயா? கனவீனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீ காணப்பட்டாயா? தேவனுடையவைகளை நீ ஒழித்து வைத்து கொண்டாயா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, மரியாதை, முதலிடம் இவையெல்லாம் நான் எனக்கும் இல்லையென்றால் உலக மனிதர்களுக்கு நான் திருப்பி விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேள். இரண்டாவதாக, இந்த கனவீனமான பாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம், உபயோகமற்ற பாத்திரமாக அங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், எரேமியா 2:13 இங்கே சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் நீ ஜீவனுள்ள தேவனை முழுமையாய் பற்றி கொண்டாயா? அவருடைய வார்த்தையை செவி கொடுத்து அவருடைய வழித்தடங்களிலே நீ நடக்கிறவனாய் காணப்பட்டாயா? ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த அகில உலகத்தினுடைய சகல மேன்மைகளையும் நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ அங்குமிங்குமாக பறந்து பறந்து பதஷ்டப்பட்டவனாய் நீ காணப்பட்டாயா? தேவப்பிள்ளை, யோசித்துப்பார். நீ உடைந்து போன உபயோகமற்ற ஒரு பாத்திரமாக நீ மாறினாலும் ஆண்டவர் உன்னை இந்த மணித்துளிகளிலேயும் புதிய ஆண்டிற்கு நேராக உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவரிடமாய் திரும்ப மாட்டாயா? ஆண்டவரே, என்னை மன்னியும், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நீ கேள். நீ உபயோகமற்றவனாக இந்த உலகத்தால் தள்ளப்பட்டவனாக இருக்கலாம். நீ நானும் ஒருவேளை பலருடைய வார்த்தைகளினாலே நீ வீட்டுக்கும் பாரமாய் இருக்கிறாய், பூமிக்கு பாரமாய் இருக்கிறாய், உன்னாலே உபயோகமில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கலாம். உபயோகமற்ற உன்னை ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். பரம குயவனாகிய அவரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்னை விட்டு விட்டார்கள். உயிருள்ள ஜீவ தண்ணீராகி என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். வற்றாத ஜீவநதியாகிய என்னை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் அதில் நீ தண்ணீரை யோதையும் அல்லது காரியங்களை நிரப்பினாலும் அவைகள் ஒரு காலம் நிரம்புவதில்லை. அப்படிப்பட்ட தீங்கை சனங்கள் செய்துவிட்டார்கள். தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என் ஜனங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும், என் ஜனங்கள் நான் கற்றுக் கொடுக்கிற அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு அந்த போதனா வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும். அதற்காகவே அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் அவர்களோ என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டு விட்டார்கள். எண்ணி முடியாத தீமைகளை எனக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டில் நீ முழுக்க முழுக்க தேவனை பின்பற்றினாயா? உலக மனிதர்களை நீ பின்பற்றினாயா? தேவனை சார்ந்து வாழ்ந்தாயா? உன்னுடைய மனுஷ பலத்தை நீ நம்பி சாய்ந்து வாழ்ந்தாயா? ஏன் இந்த பாத்திரம் உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அக்கிரமமான வாழ்க்கை பாத்திரத்தை உடைத்து விட்டது. ஏன் உன் பாத்திரம் நிரம்ப முடியவில்லை? அது ஒழுகிறது. ஏன்? அது வெடித்து விட்டது, உடைக்கப்பட்டு விட்டது. ஆம், வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். அவர்கள் அக்கிரமத்தின் ஆகாமியத்தையும் அவர்கள் துணிகரமாய் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 31வது சங்கீதத்திலே, சங்கீதம் 31 வசனம் 10 மற்றும் 12 பார்ப்போம் என்றால், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனத்தை நான் பார்ப்போம் என்றால், அங்கே 12வது வசனம்,
செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உடைந்த பாத்திரமாகிவிட்டேன். காரணம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், என் அக்கிரமத்தினாலே பலன் குன்றி போய்விட்டது, என் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டன, என்னால் நிற்க முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, பலன் குறைந்து உடைக்கப்பட்ட பாத்திரமாய் மாறிவிட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அக்கிரமம், கிரமமாய் நடப்பதற்கு எதிர்மறையான ஒரு வார்த்தை. கிரமம் என்றால் நேராக உன்னுடைய நேரத்திற்கு நீ காத்திருந்து வரிசை கிரமமாக நீ சென்று உன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி என்பதுதான் கிரமம். அக்கிரமம் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு முன்னால் இருப்பவனையோ பின்னால் இருப்பவனையோ வயோதிபர்களையோ தேவையுள்ளவர்களையோ நான் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தலையிலே மிதித்து என்னுடைய காரியத்தை நான் ஜெயமாக்குவேன் என்று ஓடுகிறாயே, அக்கிரமமான காரியங்கள். சமூகத்தில் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் ஏன் நீ அந்த பதஷ்டப்படுகிறாய்? உனக்குரிய ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவன் உன்னை நிச்சயமாய் வழி நடத்துவார். கிரமமாய் செல், அக்கிரமமாய் அல்ல. கிரமமாய் செல், அக்கிரமமாய் அல்ல. ஆம், அக்கிரம சிந்தை, அக்கிரம சிந்தை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆகிய ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் செய்ய தவறுவது அக்கிரமம். தேவனுடைய சித்தம் செய்ய தவறுவது அக்கிரமம் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 மற்றும் 23ஆம் வசனங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 23ஆம் வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். யாரை நோக்கியதாக ஆண்டவர் சொல்லுகிறார்? அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்போம் என்றால், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுகிறார்களே, அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை, நீங்கள் அக்கிரம சிந்தைக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள், என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். உன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நான் அறியேன், உன்னுடைய செய்தி, உன்னுடைய பிரசங்கத்தை நான் அறியேன், உன்னுடைய அற்புதம், உன்னுடைய அடையாளங்கள் எல்லாம் நான் அறியவில்லை, அவைகளெல்லாம் எனக்கு ஆகாதவைகளாய் மாறிவிட்டன. என் முன்பாக நிற்காதே, பரலோக ராஜ்யத்திலே உனக்கு இடமில்லை என்பதுதான் இங்கே பொருளாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறேன். நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே கிரமமான வாழ்க்கை. ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் என் மனம் போல நான் வாழுகிறேன் என்றால் அது அக்கிரமமான வாழ்க்கை. ஆம், தேவ சித்தம் செய்ய தவறுகின்ற பொழுது நான் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறேன், உபயோகமற்ற பாத்திரமாய் நான் காணப்படுகிறேன், பிரயோஜனமற்ற பாத்திரமாய் காணப்படுகிறேன். எசாயா 57ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துக்கு நாம் திருப்புவோம் என்றால், எசாயா 57:17, எசாயா 57:17, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இங்கே பார்க்கிறோம், நான் எப்படி ஆண்டவருக்கு பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறேன் என்றால், பொருளாசையாகிய அக்கிரமம் என்னிடத்தில் இருக்கிறபடியினாலே. பொருளாசையாகிய அக்கிரமம், பொருளாசை எனும் அக்கிரமத்தினாலே நான் அவர்கள் மேல் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அடித்தேன், உடைத்து விட்டேன், பிரயோஜனமற்றவர்களாகிவிட்டார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாசை என்னும் அக்கிரமம் என்னிடத்திலே உண்டா? அந்த பொருள் கூட்ட வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்ற அந்த பேராசை இருக்கிறபடியினாலே மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவனாக, மற்றவர்கள் பேரிலே இரக்கமற்றவனாக, யாரை குறித்தும் கவலையற்றவனாக நான் என்னுடைய காரியத்தை தவறான வழியிலே, அக்கிரமமான வழியிலே நான் செயல்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசை என்னும்
அக்கிரமம் என்னை உடைத்து விட்டதோ, நான் நொறுக்கப்பட்ட உபயோகமற்ற பாத்திரமாக நான் காணப்படுகிறேனோ. இன்னும் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள், பிரயோஜனமற்றவர்களாகி விடுவார்கள். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செய்கிற காரியத்தை கடிந்து கொள்ளுகிறவர்களை நான் வெறுக்கிறேன், அவர்களை அதமாக்க நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன், அக்கிரம சிந்தையாய் இருக்கிறேன். நான் செய்கிறது நியாயமில்லை என்று சுட்டி காட்டுகிறவனுக்கு எதிராக நான் பலவிதமான உபாயத்தந்திரங்களை எடுப்பேன் என்றால், நான் ஒரு அக்கிரம செய்கைக்காரன். நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உடைந்த பாத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் யோபு ஒரு படி மேலாக சென்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். யோபு 31ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், தேவ மகிமையை மனிதருக்கு கொடுப்பது அக்கிரமம். தேவனுடைய மகிமையை மனிதனுக்கு கொடுப்பது அக்கிரமம். அவன் உடைக்கப்பட்டவனாக, உபயோகமற்றவனாக காணப்படுகிறான். இந்த ஆண்டிலே நான் யார் யாருக்கு மகிமையை கொடுத்தேன், யார் யாரை மாயார புகழ்ந்தேன், யார் யாரை வானலாக உயர்த்தி நான் அவர்கள் பின்பாக சென்று கொண்டிருந்தேன். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை பார்த்து, ஒரு சினிமாக்காரனை பார்த்து, அல்லது ஒரு விளையாட்டுக்காரனை பார்த்து, அல்லது ஒரு ஜாதி தலைவனை பார்த்து நான் அவர்களை வாயார புகழுகிறேன் அல்லவா? புகழுக்கும் மகிமைக்கும் கனத்திற்கு உரியவர் என் ஆண்டவர் ஒருவரே. அவரை புகழும் வாயாலே மனிதனை நான் புகழ மாட்டேன், மனிதனை வாழ்த்த மாட்டேன். அருமையானவர்களே, மற்றவர்களை கனவீனப்படுத்துவது என்பது அதனுடைய பொருள் அல்ல. என் தேவனுக்குரிய இடத்தை நான் வைத்து அவர் மகிமைப்பட வேண்டும். எரேமியா 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே, இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமின் அக்கிரமம் என்னிடத்திலே காணப்படுகிறதா? சோதோமின் அக்கிரமம் என்ன? அவர்களுக்கு செல்வ திரட்சி அதிகமாக இருந்தது, பண்டகசாலை நிரம்பி இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிர்விசாரமான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. இவைகள் தான் அவர்களுடைய பாவம். இவைகள் எங்கு செல்வ திரட்சியும் நிர்விசாரமான வாழ்க்கையும் வருகிறதோ அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான ஜீவியமும் நுழைந்து விடுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்களை அவள் கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உபயோகப்பெற்ற பாத்திரமாக இருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு தயவாய் மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். நீ நானும் தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிறோமா? சகரியா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். சமாதான நகரம் என்று தத்தளிப்பின் நகரமாக மாறிவிட்டது. தேவன் வேதனைப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தன்னால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களுடைய மத்தியிலே நான் வாசம் பண்ணும்படியாக என்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களோ தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறிவிட்டார்கள், அமைதியற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு உள்ளான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. சமாதானத்திற்காக காத்திருந்தோம், ஆனால் சமாதானம் இல்லை என்பதாக எரேமியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 8:15, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்தில் காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தேவ பிள்ளையே, இந்த 2025ஆம் ஆண்டில் நான் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக, நுரை தள்ளுகிற கடலை போல, கடலின் அலையை போல சமாதானமற்ற துன்மார்க்கனாக நான் இருந்தேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். எனக்கு நானே கடவுளாக செயல்பட்டேன். தேவ சித்தத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவன் உன்னோடு இருக்கின்ற பொழுது உனக்கு தத்தளிப்பு இல்லை. ராஜா சவுலினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அவன் வெற்றியாளனாக இருந்தான். இப்பொழுதோ அவன் அலைக்கழிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆம்,
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சமாதானத்தை பெற்றவனாய் இருக்கிறாயா? இந்த 2025ஆம் ஆண்டையும் ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்தினார். இந்த வருடம் இருக்கட்டும், அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி, தேவ சமாதானம் உன்னிடத்திலே உண்டா? தேவ சமாதானம் உன்னிடத்திலே இருக்கிறதா? தேவன் விரும்புவது யுத்த பலத்தை அல்ல, சமாதான பலத்தை, அமைதி பலத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது முயலுகின்ற பொழுது தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? உன் கைகள் இரத்த கரை பட்டவைகளாக இருக்கிறது, நீ யுத்தமே செய்து கொண்டிருந்தாய். ஆகையினாலே தேவனுடைய ஆலயம் யுத்த புருஷனால் அல்ல, அமைதி புருஷனாலே அது கட்டப்பட வேண்டும். ஆகையினாலே சாலமோன் கட்டட்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கிறோமா? என் நிமித்தமாக இந்த ஆண்டிலே எத்தனை சமாதான குலைச்சலுக்கு நான் காரணனாக இருந்தேன். என் வீட்டிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய திருச்சபை வாழ்க்கையிலே நான் ஒருவன் கடந்து கொண்டு எவ்வளவு சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் ஏற்படுத்தினேன் என்று நீ உணர்வாய் என்றால் இந்த வேளையிலே ஆண்டவிடமாய் திரும்பு. மனச்சஞ்சலம், தத்தளிக்கும் இதயம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதா? காரணம், என் தேவனுக்கு அங்கே இடமில்லை. என் தேவனுக்கு இடமில்லை. ஆண்டவரே, என்னை திறந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு பொழிந்தருளும் என்று சொல்லி கேள். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறேன். நீ ஆண்டவரே, நான் ஒரு உடைந்த பாத்திரமாக அல்ல, சாபத்தீடான ஒரு பாத்திரமாக அல்ல, தத்தளிப்பின் பாத்திரமாக அல்ல, உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, என் எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக, என் எஜமான் விரும்புகின்ற பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, என் எஜமான் விரும்புகிற நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு பாத்திரமாக இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேள். கர்த்தர் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை உனக்கு நிறைவாய் தருவார். உபயோகமான பாத்திரமாக உன்னை எடுத்து பயன்படுத்த உன்னை தாழ்த்து, உன் வாயினாலே அறிக்கை செய், ஆண்டவரிடத்திலே ஒத்துக்கொள், ஆண்டவரிடமாய் திரும்பு. தேவன் உன் செயற்கேட்டை திருப்பி இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக உன்னை நடத்தி புதிய ஆண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. ஆமென்.